இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில போன வருஷம் இருந்த மாதிரியே இன்னும் இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் என்ன செய்யலைன்னா கர்த்தருக்கு இடம் கொடுக்காம, கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யணுன்ற காரியங்களுக்கு இடம் கொடுக்காம, கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்காம நீங்க செயற்படுறதுனால தான் என்ன நடக்குது அப்படின்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க இன்னும் ஒரு அளவு கூட, ஒரு மடங்கு ஏனும் இன்னும் உயராமல் காணப்படுறீங்க. நீங்க என்ன நடக்குதுன்றதுனால பாருங்க, கர்த்தரால முடியாததுன்றது அர்த்தம் இல்லை, கர்த்தரை நீங்க மட்டுப்படுத்துறீங்க. கர்த்தர் இவ்வளவுதான் செய்ய முடியும்ன்றதை நீங்க சொல்றீங்க. இல்ல நீங்க உங்க வாழ்க்கையில முதல் படியை எடுத்து வைக்காம மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழ முடியாது, காரியங்கள் மாற முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். இந்த உலகத்தையே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஆனா ஏன் பிரச்சனை என்னன்னா, குறுகிய மனப்பான்மை. எனக்கு இவ்வளவு போதும், எனக்கு இருந்தா போதும், எனக்கு ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு ஏதோ இருந்தா போதும்னு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உங்களை நீங்க அனுமதிக்கணும், உங்களை திறந்து விடணும். நீங்க கர்த்தர் உங்களுக்கு எங்க வழி திறக்கிறாரோ அந்த காரியங்களை நீங்க கைப்பற்ற ஆரம்பிக்கணும்.